பாதுகாவலர்களும் அவரை பூத்திலிருந்து அவர் வாகனத்துக்கு செல்லும் வரையும் முழுவதுமாகவே தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியதற்கு பிறகாக அந்த பூத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார். ஏற்கனவே இங்கே காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் விஜயை பார்ப்பதற்காக அதிக நேரம் ஒரே நேரத்தில் அந்த முண்டியடித்ததன் காரணமாக லேசான தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. அவர் வாக்கு செலுத்தி விட்டு இப்ப வெளியே வந்திருக்கிறார். தற்பொழுதுமே இங்கு கூடியிருக்கக்கூடிய இந்த வாக்களிக்க வந்த நபர்கள், அதே போல தமிழக வெற்றிகழகத்தின் ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காக தற்பொழுது அதிக அளவு கூடி வருகிறார்கள். தற்பொழுது அவர் வெளியே வந்திருக்க பொழுதும் தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக இந்த வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய அந்த கேட் விஜய் உள்ள வந்த பிறகாக மூடப்பட்டிருக்கிறது. அவர் வாக்கு செலுத்திவிட்டு வெளியே செல்லும் வரை வேற எந்த நபர்களும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர் அந்த வாக்கை செலுத்திவிட்டு அந்த பூத்தில் இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களும் இளைஞர்கள் பொதுமக்கள் அதிக அளவு அவரை பார்ப்பதற்காக தற்பொழுது அந்த முண்டி எடுத்துக் கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. அவர் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியதற்கு பிறகாக அவர் தற்பொழுது அந்த பூத்தில் இருந்து அந்த வாக்கு மையத்தில் இருந்து தற்போது வெளியே புறப்பட்டு இருக்கிறார். வெளியே அவரது வாகனம் தயாராக இருக்கிறது. அவர் அந்த வாகனத்திற்கு செல்லும் வரையுமே தற்பொழுது தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் வாக்கு குடித்து விட்டு செல்லும் வரையுமே மற்ற எந்த நபர்களும் இந்த இடத்துல வாக்கு செலுத்த வருவதற்காக அந்த கேட் என்பது மூடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கந்தெல்லாம் தெரிந்திருக்கிறது. அந்த கைப்பிடி தளம் என்பது விளங்கியிருக்கிறது. அதனை சரி செய்ய வேண்டும். இந்த நிலையில் தான் தற்பொழுது தனது வாக்கை செலுத்தியதற்கு பிறகாக அந்த பூத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். இந்த வாக்கு மையத்திலிருந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சென்னை நடுநிலை பள்ளி இருக்கக்கூடிய அந்த வாக்கு மையத்தில் இருந்து விஜய் வெளியே புறப்படுகிறார். விஜய் வெளியே புறப்பட்டதற்கு பிறகாக தான் மற்ற நபர்கள் வந்து வாக்களிக்க முடியும். அவர் வந்து சென்றதற்கு பிறகாக இந்த இடம் மாறி போயிருக்கிறது. முன்பாக பொதுமக்கள் காலையிலே நீண்ட வரிசையில் காத்திருந்து அமைதியான முறையில் வாக்களித்து வந்த நிலையில் தற்பொழுது விஜய் வந்து சென்றதற்கு பிறகாக இந்த இடமே மாறி இருக்கிறது. பொதுமக்கள் ஏற்கனவே வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் தற்பொழுது மீண்டும் தன்னுடைய வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது தன்னுடைய அந்த பூத்தில் வாக்கு செலுத்தியதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த வாக்கு மையத்திலிருந்து தற்பொழுது அவர் இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அதே போல அந்த இல்லத்திற்கு அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு முன்பாகவும் ரசிகர்கள் தற்பொழுது விஜயை பார்க்க அதிக அளவு முந்தியடித்து வருவதன் காரணமாக காவல்துறையினரும் தமிழக வெற்றி கழக தனியார் பாதுகாப்புகளும் தொடர்ந்து பொதுமக்கள் வந்து எதிரும் ஏற்படக்கூடாது என தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஜனநாயக கடமையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முடித்திருக்கிறார். அதனை முடித்துக் கொண்டு தற்பொழுது அவர் இந்த நீலங்கரை இருக்கக்கூடிய சென்னை நடுநிலை பள்ளியில் இருந்து தற்பொழுது அவர் புறப்பட்டிருக்கிறார். நன்றி வெங்கட். விஜய் வாக்கு செலுத்திய பிறகாக செய்தியாளர்களுக்கு தன்னுடைய வாக்குப்பதிவிற்கான அடையாள மையை காண்பித்திருக்கிறார். செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கக்கூடும். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளை தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் காத்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் உள்ளே வாக்குப்பதிவு செய்வதற்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காலை முதலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நடிகர் அஜித் குமார் முதல் ஆளாக தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட திருவான்மியூர் வாக்குச்சாவடியில் காலையிலேயே சென்று வாக்குப்பதிவு செய்திருந்தார். 6:55 மணிக்கே அவர் வாக்குப்பதிவை செலுத்தியிருந்தது கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். அதைத் தொடர்ந்து பல்வேறு திரைப்பிரபலங்கள், முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வாக்கினை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார்கள். பொதுமக்கள் பலரும் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை நீலாங்கரை வாக்குச்சாவடியில் ஏற்கனவே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய குடும்பத்துடன் வந்து வாக்கினை பதிவு செய்திருந்தார். தாவேக தலைவர் விஜய் இந்த முறை எப்படி வந்து வாக்குப்பதிவு செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்போது அவர் வாகனத்தில் வந்து தன்னுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கினை பதிவு செய்த பிறகாக சென்றிருக்கிறார். இருந்தபோதும் விஜயனுடைய வருகையால் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் சற்றே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்தது. காவல்துறையினர் விஜய் வாக்களித்த பிறகாக பொதுமக்களுக்கு வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த வாக்குச்சாவடி மையத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, சாமியானா விழுந்தது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்த பிறகு வாக்காளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் எப்படி நடத்தக்கூடாது என்பது இதுதான்.